அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவு அளிக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க இறை நம்பிக்கையாளர்களே, இன்றைய இனிய மாலை பொழுதினிலே புளியந்தீவு கோடி அற்புதராம் புனித பதுவை அந்தோனியார் திருத்தலத்தின் திருவிழாவுக்கு ஆயத்தமான நவ நாட்களில் 4வது நாளான இன்றைய நாளிலே அர்த்தமுள்ள வழிபாடு எனும் கருப்பொருள் பற்றியறிந்து நற்பயன் பெற இங்கு கூடியுள்ளோம். இன்றைய திருப்பலியினை மறையுரையாற்றி எமக்காக இறைவேண்டல் செய்யவுள்ள புளியடிக்குடா பங்கு தந்தை அருட்பணி ஜேம்ஸ் ஆண்டன் தாஸ் மொராயாஸ் இயேசு சபை அடிகளையும், கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் அர்ப்பணி ஏ நவரட்னம் அடிகளையும், அருட்சகோதரிகளையும் மற்றும் உங்கள் அனைவரையும் வணக்கம் கூறி புளியடிக்குடா பங்கு இறை மக்கள் சார்பில் வரவேற்கின்றோம். வழிபாடு என்பது ஒரு சமயத்திற்கு அச்சாணி போன்றது. அன்றாடம் வழிபாடுகளை அமைத்து கொண்டு இறைவனை நாடும் பல சமயங்களை நாம் அறிவோம். ஆனால் அது அர்த்தமுள்ளதாக அமைவதில்தான் அதன் வெற்றி அமைந்து விடுகிறது. எப்போதெல்லாம் நாம் அர்த்தமுள்ள வழிபாடுகளில் ஈடுபடுகின்றோமோ அப்போதெல்லாம் நம் மனங்களில் அமைதி நிலவும், மகிழ்ச்சி தெளிவு பிறக்கும். தெளிந்த எண்ணத்துடன் நாம் ஈடுபடும் ஒவ்வொரு வழிபாடும் அர்த்தமுள்ளதுதான். இத்தகைய சிந்தனைகளோடு நாம் தொடரும் திருப்பலியில் பங்கேற்போம், அதை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய பதுவை அந்தோனியாருடைய திருவிழாவின் ஆயத்த நவநாட்களில் 4வது நவநாளை புளியடிக்குடா இறை மக்கள் சிறப்பிக்கின்றார்கள். ஆகவே இங்கு வந்திருக்கின்ற புளியடிக்குடா பங்கின் இறை மக்கள் அனைவரையும், ஏனைய பங்கை சார்ந்த இறை மக்கள் அனைவரையும் இங்கே திருப்பலி ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிற குருக்களோடு சேர்ந்து மகிழ்வோடு வரவேற்று நிற்கின்றேன். ஏற்கனவே முன்னிலையில் கேட்டது போல அர்த்தமுள்ள வழிபாடு என்னும் தலைப்பிலே நாங்கள் இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம். அதே வேளையில் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் தூய்மை மிகு இதய பெருவிழாவையும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். எவ்வாறு தூய அந்தோனியார் அந்த ஆண்டவருடைய இதயத்திற்கு மிகவும் அருகில் இருந்தாரோ, அந்த இதயத்திலிருந்து தனக்கு வேண்டிய வல்லமையும் அருளை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல அதே ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் நாங்கள் இன்றைய வழிபாடினூடாக பெற்றுக்கொள்ள வரம் வேண்டி தொடர்கின்ற இந்த பலியில் பக்தியோடு பங்கேற்போம். ஆகவே தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு எங்களுடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவியென ஏற்றுக் கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உமோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, வசனங்கள் 1, 3 தொடக்கம் 4, 8, 9. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே. அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேலிருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனம் 8 தொடக்கம் 12, 14 தொடக்கம் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும் எல்லாவற்றையும் படித்த கடவுளுக்குள் ஊழிகாலமாக மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம் இன்னதென யாவருக்கும் தெளிவுபடுத்தவும் இறை மக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர், வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகின்றது. இவ்வாறு கடவுள் ஊழிகாலமாக கொண்டிருந்த கடவுளின் திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது. இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகின்றேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன்பால் தோழி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 4 இறை சொற்றொடர்கள் 19 தொடக்கம் 26 முடிய. இயேசு சமாரிய பெண்ணிடம் உரைத்த உரையாடலின் போது அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும். காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ
எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். ஜூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பன் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெஸ்ஸியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். இது நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியரே, இன்று திரு அவையானது இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. நாங்கள் இந்த ஆலயத்திலே ஒன்றாக கூடி பதுவை பதியராம் தூய் அந்தோனியாரின் பெருவிழாவிற்கான நவநாள் பலியில் கூடியிருக்கின்றோம். இன்றைய நவநாளில் தியானத்திற்காக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு அர்த்தமுள்ள வழிபாடு. ஒரு ஊரில் ஒரு வீதியோரத்தில் ஒரு இறுதி ஆண்டவருடைய சிற்றாலயம் இருந்தது. அந்த இறுதி ஆண்டவர் சிற்றாலயத்தை பராமரித்து வந்தவருடைய பேரும் இருதயம். அப்போ அவர் இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் இயேசுவினுடைய தூய்மை மிகு இதய பெருவிழா அன்று அந்த இடத்துல பெரிய விழா கொண்டாடுவார்கள். பொங்கல் பொங்கி மக்களுக்கெல்லாம் கொடுப்பார்கள். அவர் நிறைய ஆயத்தமெல்லாம் செய்வார். இப்போ அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருப்பவங்க எல்லாம் ஒரு சிலருக்கு இவரை பிடிக்காது, இந்த இருதயத்தை பிடிக்காது. ஆகவே அவர் என்ன செய்தாலும், அந்த இடத்துல என்ன செய்தாலும் ஏதாவது குறையும் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவருக்கு ஏதாவது குறையோ என்னவோ இல்லாதெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவரும் மனம் நொந்து போகாமல் தான் செய்கின்ற வேலையை செய்து அந்த இறுதி ஆண்டவருடைய விழாவை கொண்டாடுவார். விரும்பியோ விரும்பாமலோ ஒரு நாள் நான் அந்த இடத்துக்கு ஃபீஸ்ட்டுக்கு போக வேண்டியாக போயிட்டுது. அந்த திருவிழாண்டு அந்த திருப்பலி ஒப்பு கொடுக்க போக வேண்டியாக போயிட்டுது. இப்போ சொன்னாங்க, இப்படி ஒரு பிரச்சனை இங்கே இருக்குன்னு சொன்னார்கள். ஒருவர் சொன்னார், இப்படி ஒரு பிரச்சனை இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி. இந்த இறுதி ஆண்டவரை பார்த்துக்கொள்கிறவர் இருதயம் என்ற பேருடையவர். அவர் நிறைய பாடுபடுவார் இந்த இடத்துல. ஆனால் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவருக்கு இல்லாத பொல்லாதெல்லாம் சூறி அவருக்கு எப்படியாவது மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள், மன கஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள், அவரை அவமதிப்புக்குள்ளாக்குவார்கள். நானும் என்னுடைய கேட்டுப்போடு என்னுடைய மறையுரையில் அந்த இறுதி ஆண்டவருடைய பெருவிழாவை பற்றி பேசுகின்ற பொழுது என்னுடைய முதலாவது வாசகத்திலே ஓசேயா இறைவாக்கினர் மிக அழகாக சொன்னார், இப்ராஹிமை நான் நெஞ்சோடு அரவணைத்து காத்து வந்தேன். அடிமைத்தனம், இன்னல்கள் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து எனக்கு நெருக்கமாக வைத்திருந்தேன். ஆனால் அவன் என்னை விட்டு கை நழுவி போனான், என் பாதைகளை விட்டு தூர விலகி போனான். இன்றைய முதலாவது வாசகத்திலே ஓசேயா இறைவாக்கினர் இஸ்ராயல் மக்களுடைய பிரமாணிக்கமின்மையினை குறித்து பேசுகின்றார். நானும் சொல்கின்றேன், அந்த இடத்துல அங்கு இறுதி ஆண்டவர் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது யாருக்கெல்லாம் இதயம் உண்டோ அவர்களுக்குத்தான் இது விழா, யாருக்கெல்லாம் இதயம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இது விழாவே இல்லை. நம்முடைய இதயம் அடுத்தவர்களை கேவலமாக, தப்பாக, பிழையாக பேசுமாக இருந்தால் அது இதயம் அல்ல, இதயமாக இருக்க முடியாது. இதயத்திலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் வர வேண்டும். அது அன்பு சுரக்கின்ற இடம், கனிவு வளர்கின்ற இடம். அந்த இடத்திலிருந்து தீயதும் கெட்டதையும் எதிர்பார்த்தோம் என்றால் அந்த இதயம் ஏற்கனவே செத்து போயிட்டுது, மரத்து போயிட்டுது, அங்கு ஒன்றுமே இல்லை. இன்றைய நாளில் இந்த தூய்மை விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பும் அப்படி ஒரு தலைப்பு தான், அர்த்தமுள்ள வழிபாடு. இந்த இரண்டாவது வாசகம் அழகான வாசகம். எபேசியருக்கு எழுதிய மடலிலே பவுலடிகள் பேசுகின்றார், இறை மக்களாக, தனியாக அல்ல, இறை மக்களாக ஒன்றாக சேர்ந்து இயேசுவினுடைய அன்பின் நீளம் என்ன, அகலம் என்ன, உயரம் என்ன, ஆழம் என்ன என்று அறிய முற்படுங்கள். தனியாக அல்ல, இறை மக்களாக ஒன்றாக இணைந்து அவ்வாறு செயல்படுகின்ற பொழுதுதான் அந்த அன்பினுடைய ஆழத்தை, அதனுடைய உயரத்தை, அதனுடைய அகலத்தை,
அதனுடைய நீளத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஏனென்றால் நமக்கு அருகில் அடுத்த மனிதர்கள் இருக்கின்றார்கள். அடுத்த மனிதரை விட்டு நாம் கிறிஸ்துவினுடைய அன்பை உணர முடியாது, வாழவும் முடியாது. ஆமோஸ் இறைவாக்கினர் தன்னுடைய வார்த்தைகளிலே பின்வருமாறு சொல்லுவார்: உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கின்றேன். உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரிபலிகளையும் தானிய படையல்களையும் நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். கொழுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் இரைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. இதுவன்றோ இறைவன் விரும்புகின்ற உண்மையான வழிபாடு. அவை நம்முடைய வழிபாடு சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் இருந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அந்தோனியாருக்கு விழா வரும். 9 நாள் நவநாள் கொண்டாடுவோம், செய்வோம். அது சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் மாறிவிட்டால் அதனால் என்ன பயன்? அதைத்தான் ஆமோஸ் இறைவாக்கினர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எசாயா இறைவாக்கினரும் 1ஆம் அதிகாரம் 11-16 ஆமோஸ் இறைவாக்கினர் 5ஆம் அதிகாரம் 21-24 வசனங்களில் பேசுகின்றார்கள். எவ்வளவுக்கு இறைவன் அவர்களுடைய வழிபாடு வாழ்வோடு ஒட்டாத, வாழ்வோடு சேராத, இணையாத, உதட்டில் வருகின்ற வழிபாட்டை அருவருக்கின்றார், வெறுக்கின்றார், வேண்டாமென்றே சொல்லிவிடுகின்றார். சில வேளைகளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லலாம், எனக்கு இதிலெல்லாம் இஷ்டம் இல்லை, எனக்கு பிடிப்பே இல்லை. நீங்கள் வெறும் உதட்டளவில் வந்து நின்று இங்கே முன்னால் வந்து நின்று எல்லா ஜெபத்தையும் சொல்லுறீங்க. ஆனால் படிப்பது விவிலியம், இடிப்பது மாதா கோயிலாக உங்களுடைய செயல்கள் இருக்கின்றன. உங்களுடைய வழிபாட்டுக்கும் வாழ்வுக்கும் எந்த தொடர்புமே காணப்படலை. அவ்வாறு காணப்படாத இடத்து நம்முடைய வழிபாடு அர்த்தமுள்ள ஒரு வழிபாடாக இருக்குமா? பட்டினத்தார் சித்தர் மிக அழகாக பாடுகின்றார். அவர் பாடுகின்ற பாடல் ஒன்று பாருங்கள். கையொன்று செய்ய, நம்முடைய கையோ ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்குது, கையொன்று செய்ய விழியொன்று நாட, கண் எதையோன்ற பார்த்து கொண்டிருக்கு, விழியொன்று நாட கருத்து ஒன்றெண்ணாய், நம்முடைய கருத்து எண்ணம் ஒன்றை பற்றி எண்ணிக்கொண்டிருக்க, கருத்து ஒன்றெண்ண பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச, வாயிலிருந்து நாவிலிருந்து பொய் பேச, பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச, புலால் கமழும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க. நம்முடைய உடம்பே மாமிசங்களால் உருவாக்கப்பட்டது. புலால் கமழும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க, நம்முடைய செவிகள் இன்னொன்றை கேட்டுக்கொண்டிருக்க, அதை விரும்புகின்ற யான், அத்தனையும் விரும்புகின்ற நான், கையொன்று செய்ய விழியொன்று பார்க்க, அவ்வாறே எண்ணமொன்று சிந்திக்க, அவ்வாறே செவியொன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசை. அவர் சொல்கிறார், செய்கின்ற பூசை, நான் செய்கின்ற வழிபாடு, செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே, நீ எப்படி ஏற்றுக்கொள்வாய் என் பாவங்களை பொறுத்தவனே. இறைவா, நீதான் என்னுடைய வினையை தீர்த்தவன், என் பாவங்களை அறுத்தவன் நீ, என் பாவங்களுக்கு விடுதலை தந்தவன் நீ. இப்படிப்பட்ட நீ என்னுடைய கை ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றது, என்னுடைய நா ஒன்றை பேசிக்கொண்டிருக்கின்றது, என் விழி ஒன்றை நாடிக்கொண்டிருக்கின்றது, என் எண்ணம் எதை ஒன்றை சிந்தித்து கொண்டிருக்கின்றது. இப்படி செய்து கொண்டிருக்க நான் செய்கின்ற பூசை அல்லது நாம் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய், நீ எப்படி அதை ஏற்றுக்கொள்வாய் வினை தீர்த்தவனே. ஆகவே நம்முடைய வாழ்வோடு ஒன்றிக்காத வழிபாடு இறைவன் ஒரு பொழுதும் விரும்ப மாட்டார். இறைவனுக்கு அதில் நாட்டம் இல்லை. நம்முடைய வாழ்வை கட்டி
போடாத வழிபாட்டில் இறைவன் துஞ்சித்தும் விரும்ப மாட்டார். என்னுடைய வாழ்வும் வழிபாடும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பயணிக்க வேண்டும். 2 ரயில் பாதைகள் சமாந்தரமாக பயணிப்பது போல வாழ்வும் வழிபாடும் சமாந்தரமாக பயணித்தால்தான் அது அர்த்தமுள்ள வழிபாடாக மாறும். இல்லாத வரைக்கும் அந்த வழிபாட்டிலே நமக்கு எந்த ஈடுபாடும் இருக்காது. ஆகவே ரோமையருக்கு எழுதிய மடலிலே பவுலடிகள் மிக அழகாக சொல்வார். 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இவ்வாறு சொல்கின்றார்: கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். கடவுள் விரும்புகின்ற ஒரு தூய உயிருள்ள பலியாக உங்களை கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இதுதான் இறைவன் ஆசிக்கின்ற ஒரு நல்ல வழிபாடாக இருக்கும் என்று பவுலடிகள் ரோமையருக்கு எழுதிய மடலிலே சொல்கின்றார். அவை கடவுளுக்கு விருப்பமான வழிபாட்டை நாங்கள் ஒப்புக்கொடுக்க நாளாந்தம் அழைக்கப்படுகின்றோம், தினமும் அழைக்கப்படுகின்றோம். கடவுள் ஆசிக்கின்ற, கடவுள் விரும்புகின்ற, கடவுள் எண்ணுகின்ற அவருக்கு ஏற்புடைய வழிபாட்டை ஒப்புக்கொடுக்க இறை மக்களாக நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஒரு ஆச்சிரமம், அந்த ஆச்சிரமத்தில் ஒரு குரு இருக்கின்றார். அவருக்கு நிறைய சிஷ்யர்களும் இருந்தார்கள், சீடர்களும் இருந்தார்கள். அங்கு ஒரு மாலை வேளையிலே அந்த ஆசிரமத்திலே வழிபாடு நடைபெறும். அவை அந்த ஆசிரமத்திலே அந்த மாலையிலேயே வழிபாடு நடைபெறுகின்றது. ஒரு நாள் வழிபாடு நடைபெறுகின்றது, அடுத்த நாளும் வழிபாடு நடைபெறுகின்றது. இந்த வழிபாடு நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆசிரமத்தில் ஒரு பூனைக்குட்டி ஒன்று அங்கும் இங்கும் குறுக்க ஓடிக்கொண்டிருந்துச்சு. வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது அந்த பூனைக்குட்டி இங்கிருந்து அங்கே ஓடிக்கொண்டிருந்துச்சு. அப்போ குரு சிஷியரை பார்த்து சொன்னார், இந்த வழிபாடு முடிய மட்டும் இந்த பூனைக்குட்டியை பிடிச்சி அதில் கட்டி வை, அந்த மரத்தில் கட்டி வை என்று சொன்னாராமாம். அப்போ அந்த சிஷியனும் கட்டி வச்சிட்டான். அவர் சொன்னது போல் அப்படியே கட்டி வச்சிட்டான். இப்போ அப்படியே ஒவ்வொரு நாளும் வழிபாடு நடக்கிற பொழுதெல்லாம் அந்த பூனைக்குட்டியை பிடிச்சி அந்த மரத்தில் கட்டி வச்சார்கள். ஏன்டா அது குழப்பாமல், டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த பூனைக்குட்டியை பிடிச்சி அந்த மரத்தில் கட்டி வைத்தார்கள். ஒரு நாள் அந்த குரு இறந்து போயிட்டார். புதிய குருவும் பாரம் எடுத்துட்டார். அது வழிபாடு தொடர்ந்து போகிறது. பூனையும் கட்டி வச்சார்கள். கடைசி அந்த பூனையும் செத்து போயிட்டுது. இப்போ புது பூனையை பிடிச்சி வந்து வழிபாடுக்குள்ளே இன்னும் ஒரு புது பூனையை பிடிச்சி வந்து கட்டி வச்சார்கள் மரத்தில். இதுதான் அந்த அர்த்தமற்ற ஒரு வழிபாடு. அவர் என்ன நோக்கத்துக்காக கட்ட சொன்னார், அது சடங்காக இங்கு மாறிவிட்டது. வழிபாடு சம்பிரதாயமாக மாறிவிட்டது. எந்த பொருத்தமும் இல்லாத ஒரு செயலாக மாறிவிட்டது. இப்படி எவ்வளவு செயல்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். பொருளற்ற, அர்த்தமற்ற, வாழ்வுக்கு உதவாத செயல்களால் நம்முடைய வழிபாடுகளை நிறைக்கின்றோமா, அல்லது வாழ்வோடு இரண்டர கலக்கின்ற செயல்களால் நம்முடைய வழிபாட்டை மெருகூட்டுகின்றோமா என்று இன்றைய நாளில் நம்மை பார்த்து கேட்க இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். கத்தோலிக்க திருமறையினுடைய மறைக்கல்வி நூல் மிக அழகாக நமக்கு கற்றுத்தருகின்ற 4 விடயங்கள். முதலாவதாக அந்த மறைக்கல்வி நூல் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, முதலாவது பகுதி, நாம் எதனை நம்புகின்றோம். what we believe, நாம் எதை நம்புகிறோம். இன்றைய நாளிலே அந்தோனியாருக்கு நவநாள் எடுக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கைகளில் ஒரு நம்பிக்கை, புனிதர்களுடைய சமூக உறவை நம்புகின்றோம். நம்முடைய விசுவாச பிரமாணம், மறையுரை முடிய சொல்லுவோம். விசுவாச பிரமாணத்தில் தொடக்கத்திலிருந்து கடைசியாக வருகின்ற பொழுது புனிதர்களுடைய சமூக உறவை நம்புகின்றோம். அவை அந்தோனியாருடைய உறவை நாங்கள் நம்புகிறோம். புனிதர்கள், அவர் புனிதர் வரிசையிலே வைக்கப்படுகின்றவர். அவருடைய சமூக உறவை நாங்கள் நம்புகின்றோம். இந்த கம்யூனியன் ஆஃப் செயின்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதர்களுடைய கூட்டத்திலே, பரிவாரத்திலே அந்தோனியாரை ஒருவராகவும் கொண்டு நம்புகின்றோம். அந்த நம்பிக்கை கொள்கின்ற அந்தோனியாருடைய சமூக உறவை, புனித உறவை நாம் இரண்டாவதாக எதை நம்புகிறோமோ அதை கொண்டாடுகின்றோம் என்று கத்தோலிக்க திருமறையினுடைய மறைக்கல்வி சொல்கின்றது. அந்த புனிதருடைய சமூக உறவை இன்று திருப்பலியாக கொண்டாடுகின்றோம். சாக்ரமெண்ட்ஸ், திருச்சபையினுடைய திரு அடையாளங்கள் அல்லது அருள் அடையாளங்கள் எல்லாம் நாம் நம்புவதை கொண்டாடுகின்ற இடங்கள். இங்கு திருப்பலி என்கின்ற அருள் அடையாளத்திலே அந்தோனியாருடைய சமூக உறவு என்கின்ற நம்பிக்கையை கொண்டாடுகின்றோம். அவருக்கு விழா எடுத்து கொண்டாடுகின்றோம். அவை இந்த கொண்டாட்டத்தோடு மட்டும் இது நின்று விடக்கூடாது. மூன்றாவது பகுதி மிக முக்கியமானது. எதை கொண்டாடுகின்றோமோ
அதை வாழ வேண்டும் என்று மூன்றாவதாக திருச்சபை கற்கின்றது. எதை கொண்டாடுகின்றோமோ அதை வாழ வேண்டும். அவை வாழ்வதற்கு உதவியாக அங்கு மறைக்கல்வி நூலிலே 10 கட்டளைகள், அதாவது ஒழுக்க விழுமிய வாழ்வுக்கு, மதிப்பீடுகள் நிறைந்த வாழ்வுக்கு, கடவுளை எவ்வாறு நாம் நம்ப வேண்டும், சக மனிதர்களுக்கு எவ்வாறு வாழ வேண்டும் என்று அந்தோனியாரை கொண்டாடுகின்ற பொழுது, நம்பி கொண்டாடுகின்ற பொழுது அவருடைய வாழ்வை வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய வழிபாடு அர்த்தமுள்ள வழிபாடாக மாற்றம் பெறும். அந்தோனியாருடைய வாழ்வு ஒரு குறுகிய வாழ்வு, சின்ன வாழ்வு. அந்த சின்ன வாழ்வுக்குள் ஆண்டவர் இயேசுவை எத்தனை பேருக்கு தாங்கி சென்றார். அதான் இதய புலா ஆண்டவருடைய இதய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது அந்த இதயத்தின் அன்பை அடுத்தவருக்கு அந்தோனியார் கொண்டு சென்றார். அவரை கொண்டாடுகின்ற நாங்கள் அந்தோனியாரில் பிறக்கின்ற அன்பை அடுத்தவருக்கு கொண்டு போகவில்லை என்றால் எங்களுடைய வழிபாடு அர்த்தமற்ற வழிபாடு தான், பொருளற்ற வழிபாடு. அதனால் எந்த பிரயோசனமும் இல்லை. ஆகவே அந்தோனியாரை நம்பி இங்கு கொண்டாடுகின்றோம் என்றால் அந்த கொண்டாட்டம் வாழ்வாக்கப்பட வேண்டும், அடுத்தவரோடு கொண்டு செல்லப்பட வேண்டும். அவ்வாறு கொண்டு செல்லப்படுகின்ற பொழுதுதான் அது அர்த்தமுள்ளதாக மாற்றம் பெறும். அதாவது நம்முடைய ஏற்புடைய வாழ்வினாலே நாம் எதை நம்பி கொண்டாடுகின்றோமோ அதை இல்லாதவரோடும் உள்ளவரோடும், அதான் இன்றைய 2வது வாசகம், கிறிஸ்துவின் அன்பை இறைமக்களாக ஒன்றிணைந்து அதனுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் எதுவென அறிய முற்படுங்கள் என்று அழைப்பு தரப்படுகின்றது. அந்த அன்புக்கு எல்லை இல்லாத அன்பு. அந்த எல்லை இல்லாத அன்பை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் வாழுகின்ற பொழுது அந்த அன்புக்கு சாட்சியம் சொல்லுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவருமே மாற்றம் பெறுகின்றோம். இதைத்தான் திரு அவை நம்மிடம் எதிர்பார்த்திருக்கின்றது. அதற்கு உதவியாகத்தான் மறைக்கல்வி நூலினுடைய 4வது பகுதி இந்த ஆண்டை இறைவேண்டல் ஆண்டாக கொண்டாடுகின்றோம். அங்கு 4வது பகுதி நமக்கு தரப்படுவது இறைவேண்டல். நாம் எதை வாழ்வில் செய்ய முனைகின்றோமோ அதற்கு துணையாக வருவது செபம், இறைவேண்டல். ஆகவே இறைவன் நமக்கு துணையாக இருக்கின்றார். நான் சொன்ன அந்த இருதயத்துக்கு இறைவன் துணையாக இருந்தார். ஆகவே எல்லா விதமான பேச்சையும் அவர் பொறுத்து கொண்டார், எல்லா விதமான அவமதிப்புகளையும் தாங்கிக் கொண்டார். இறைவன் என்னோடு இருக்கின்றார், இறுதி ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், நான் அவருக்காக வாழ்வேன். ஆகவே அந்த இறை வேண்டல் நம்மை தூண்டும். நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து ஆண்டவருடைய வாழ்வை அடுத்தவருக்கு கொடுக்க நமக்கு கற்றுத்தரும். எனவே இன்றைய நாளிலே ஒரு அர்த்தமுள்ள வழிபாட்டை குறித்து சிந்திக்கின்ற பொழுது அது வெறுமனே ஆலயத்தின் சடங்காக, சம்பிரதாயமாக மாறிவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். மாறாக திருப்பலியாக மாற பார்த்து கொள்வோம். நாம் கொண்டாடுபவை நம்முடைய வாழ்வின் பலியாக மாற்றம் பெற நாளாந்தம் பார்த்து கொள்வோம். தேவையில் இருப்போர், நம்மை நோக்கி நாடுபவர்கள், நம்மிடம் உதவி கேட்போர், இறை வேண்டல் கேட்போர், நமக்காக செபிக்க கேட்போர், ஆன்மீக உதவியை நாடுவோர், பொருளாதார உதவியை நாடுவோர், நம்மால் முடிந்தால் செய்யக்கூடியவர் அல்லது யாரையும் துணையை பெற்றுக் கொடுத்து அடுத்தவருடைய வாழ்வில் நாம் மகிழ்ச்சியுரை செய்கின்ற பொழுது இறைவனுக்கு ஏற்புடைய பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இதைத்தான் மிக அழகாக ஆமோஸ் இறைவாக்கினர் சொல்கின்றார். மாறாக நீதி வெள்ளம் என பொங்கி வருக, அடுத்தவர் துன்புறுத்தப்படுகின்ற பொழுது அதை கண்டும் காணாமல் செல்கின்ற ஒரு குருவை போல, ஒரு லேவியனை போல நாம் இருந்தால் எந்த விதத்தில் ஆண்டவருடைய வழிபாட்டை அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும்? அதான் இன்றைய நற்செய்தி இறைவார்த்தை. இந்த சமாரிய பெண்ணை பார்த்து ஆண்டவர் மிக அழகாக சந்திப்பு அந்த உரையாடலை சொல்கிறார். நான் உண்மை ஒரு இறைவாக்கினராக கண்டு கொண்டேன் என்று சொன்ன பொழுது இயேசு ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்கள் என்று அந்த பெண் அவளை பார்த்து, நாங்கள் இந்த மலையில், அவர்கள் சமாரியர்கள் பெத்தேலில் வழிபட்டு வந்தார்கள், ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்று சொல்கின்றீர்களே. அப்பொழுது இயேசு சொல்கின்றார், காலம் வரும், நேரம் வரும், அந்த வேளையிலே நீங்கள் எருசலேமிலே வழிபட மாட்டீர்கள், மாறாக மிக அழகாக சொல்கின்றார், அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். அதாவது உண்மையான தந்தையை அறிந்து கொண்டு பிழையானவற்றையெல்லாம் விட்டுவிட்டு, இந்த பின்னணி, இந்த வாசகத்தினுடைய பின்னணியாக தரப்படுகின்றது. இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே சமாரியாவிலே பல்வேறு விதமான தெய்வ வழிபாடுகள் காணப்பட்டன. அந்த வழிபாட்டையும் செய்து கொண்டு
உண்மை தெய்வத்தையும் தேடினார்கள், யாவையும் தேடினார்கள். அதே போல தான் நாமும் நம்மில் பலரும் ஆண்டவர் இயேசுவையும் தேடுகின்றோம், அந்தோனியாருடைய பரிந்துரையும் நாடுகின்றோம். வெளியே சென்று அங்கு சொல்லப்படுவது போல, அந்த பகுதியிலே இணைச்சட்ட நூலிலே சொல்லப்படுவது போல குறி சொல்வோரையும் நாடுகின்றோம், அல்லது சூனியத்தையும் நாடுகின்றோம், அல்லது பல்வேறு விதமான உலக காரியங்களையும் நாடி அவற்றிலும் பலன் தேடுகின்றோம். ஆகவே நம்முடைய வழிபாடு அப்பொழுது அர்த்தத்தை, உண்மையை இழந்து விடுகின்றது. அவ்வாறு இழக்கின்ற வழிபாட்டில் என்ன பொருள் இருக்கின்றது? ஆகவே உண்மையான இறைவனை, பொருளுள்ள இறைவனை நம்முடைய உள்ளத்தில், இல்லத்தில் வழிபட இறைவன் நமக்கு ஆசீர் தருவாராக. அவ்வாறு வழிபடுகின்ற பொழுது, நாம் உண்மை இறைவனை நமக்குள் உள்வாங்கிக் கொள்கின்ற பொழுது, அந்த இறைவனை அடுத்தவருக்கு கொடுக்கின்ற மக்களாக, அடுத்தவருக்கு வழங்குகின்ற மக்களாக மாறுவோம். இதைத்தான் அந்தோனியார் தன்னுடைய வாழ்வில் செய்தார். தான் யாரை நற்கருணையில் சந்தித்தாரோ அந்த இறைவனை இல்லாதவர், உள்ளவர் எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டு தன் வழிபாட்டை அர்த்தமுள்ளதாக மாற்றினார். நாங்களும் நம்முடைய வழிபாடுகளை அர்த்தமுள்ளதாக மாற்ற, நம்முடைய கொண்டாட்டங்களை அர்த்தம் பொதிந்ததாக மாற்றிக்கொள்ள, நாமும் நம்முடைய வாழ்வை பொருள் பொதிந்து வாழ தொடரும் பலியில் இறை ஆசிரையும் இறை துணையையும் கேட்டு சபிப்போம். இறை வேண்டல் புரிவோம். ஆமென். எழுந்து நின்றவர்களாக எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். இந்த மாலை வேளையிலே ஒரே சமூகமாக ஒன்று கூடி நம்பிக்கையோடு பலி ஒப்புக் கொடுக்கின்ற நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தேவைகளையும் வேண்டுதல்களையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். மன்றாட்டுகளுக்கு உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். புனித பதுவை அந்தோணியாரின் திருத்தல திருவிழாவின் ஆயத்த நாட்களின் 4வது நாளினை தம் இறை நம்பிக்கையை வெளியிட்டுக் கொண்டு சிறப்பிக்க ஆலயம் கூடியுள்ள இறை பக்தர் அனைவரையும் ஆசிரளித்து காத்து அவர்களது குறைகளையும் போக்கி நிறைவாழ்வு வாழ புனித அந்தோணியாரின் பரிந்துரை மூலம் வரமர்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய உலகிலே தலைவிரித்தாடும் பலவிதமான தீமைகளில்
எமது சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் மூழ்கிவிடாது அவைகள் இறையரசுக்குரிய பாதையல்ல என்று உணரச் செய்து எந்நேரமும் இறைவனின் பிள்ளைகளாக மாற புனித அந்தோணியாரின் பரிந்துரை மூலம் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இன்றைய 4ஆம் நாளினை சிறப்பித்து மறையுரை ஆற்றி திருப்பலியை நிறைவேற்றி எமக்காக இறைவேண்டல் செய்த அருட்பணிகள் ஜேம்ஸ் ஆண்டன்தாஸ் மொராயஸ் இயேசு சபை அடிகளையும் ஏ நவரத்னம் அடிகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் மேற்கொள்ளும் இறையரசு பணிகள் சிறக்க புனித அந்தோணியாரின் பரிந்துரை மூலம் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நவநாட்களின் 4ஆம் நாளின் திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புலியடிக்குடா பங்கு இறைமக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து தொழில், பொருளாதாரம், கல்வி, ஆன்மீகம் போன்றவற்றில் சிறந்து விளங்க புனித அந்தோணியாரின் பரிந்துரை மூலம் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கண்களை மூடி எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியில் மன்றாடுவோம். அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகி இறைவா, இந்த மாலை வேளையில் ஒரே இறை மக்களாக புனிதருடைய திருத்தலத்திலே ஒன்று கூடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த கல்வாரி பலியினூடாக கேட்டிருக்கின்ற சுபங்களையும் வேண்டுதல்களையும் ஏற்றலும் அர்த்தமுள்ள விதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற வழிபாடுகளும் பங்கு பெறுகின்ற வழிபாடுகளும் எங்களுக்கு பயன் தருவனவாக இன்றைய நாளிலே இயேசுவின் தூய்மை மிகு இதயத்துக்கு நாங்கள் பலி ஒப்புக் கொடுத்து அந்த இதயத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்ற அதே வேளையில் தூய அந்தோணியாருடைய பரிந்துரையினாலே நாங்கள் பெற்றிருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் அந்த இதயத்துக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே பல்வேறு தேவைகளோடும் கருத்துக்களோடும் எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் பலவிதமான மனப்பாரங்களோடும் உம்முடைய சன்னிதானத்திலே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே கண்ணோக்கியருள் உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய அருட்கரம் என்றும் அவர்களை தொட்டு குணப்படுத்துவதாக, இதயத்தை தொட்டு ஆசீர்வதிப்பதாக. உம்முடைய இதயத்திலிருந்து பாய்ந்தோடுகின்ற அளப்பெரிய இரக்கமும் அன்பும் அருளும் தாழ்ச்சியும் அவர்களை வழிநடத்துவதாக. ஆண்டவரே, தொடர்ந்துமாக நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே என்றும் வாழவும், என்றும் உம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்து விடாமலும் உம்முடைய பராமரிப்பிலே வாழவும் எங்களுக்கு உம்முடைய நிறை ஆசீரை தந்தருளும். இன்றைய நாளிலே பல்வேறு கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றவர்கள், நோயாளிகள், வைத்தியசாலைகளிலும் மருத்துவமனையிலும் இருக்கின்றவர்கள், சிறைப்பட்டோர் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நல்ல தகப்பனாக இருந்து அனைவரையும் பராமரித்து காத்துள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய நாளிலே இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்ற புலியடிக்குடா வட்டார இறை மக்கள், இங்கு ஒன்றாக கூடியிருக்கின்றவர்கள், வர முடியாமல் வீடுகளில் இருக்கின்ற அனைத்து இறை மக்களுடைய வேண்டுதல்களையும் நீரே கண்ணோக்கி அவர்களுக்கு உரிய வேளையில் அவர்கள் விரும்புகின்ற இதயத்தின் ஆவலை நிறைவேற்ற வேண்டும் என்று எல்லா சுபங்களையும் வேண்டுதல்களையும் தூய அந்தோணியாருடைய பரிந்துரை மூலமாக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஆமென். தாகம் கொண்ட
சகோதரிகளினுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையினர் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்கப்பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் புகழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கொந்தரலாம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். இறைவா, இன்றைய நாள் இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற புளியடி கூட பங்கு மக்களையும் பங்கு தந்தையையும் அருட்தந்தையர்களையும் நீ தாமே ஆசீர்வதித்தருள்வதோடு இவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நீர் உம்முடைய திருஇறுதி ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் சுவைக்கின்றவர்களாக நிலைத்திருக்கச் செய்தரலாம். மேலும் உயிர் தள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியரையும் இறந்தவர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய் ஆகிய புனித மரியா, அவருடைய கணவர் ஆகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் புனித அந்தோனியார், புனித யோசேவாசுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைமுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் அதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். வாழ்வில் மாண்புற என் நாயனே, என்னை ஆளும் தேவனே, என் வாழ்வில் உறவாக வாழ்பவரே. அறியா பாவம் அறிந்த பிறகு வருந்த செய்பவா, ஆரா காயம் ஆற செய்து அழகு செய்பவா, அறியா பாவம் அறிந்த பிறகு வருந்த செய்பவா, தினத்தோறும் உந்தன் இசையெந்தன் தஞ்சம், மனத்தோறு காணும் மகள் உந்தன் சொந்தம், என் வாசம் உந்தன் வாசமாகவே, என் வாசம் உந்தன் பாதம் சேரவே. உண்மையை சொல்லி நன்மைகள் செய்து நல்லவராக வாழ்ந்திட, நல்லதை செய்யும் வல்லவராகி மன்னக வாழ்வில் மாண்புற என் நாயனே, என்னை ஆளும் தேவனே, என் வாழ்வில் உறவாக வாழ்பவரே. என் நாயனே, என்னை ஆளும் தேவனே, என் வாழ்வில் உறவாக வாழ்பவரே. ஆண்டவர் கூறுகின்றார், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் இருக்க பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவர் உதவினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணர்வும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றா. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.